லியோட்டிக்கு எல்லா பாசிபிலிட்டி இருக்குது. அவர் எப்போ சொன்னாலும் போய் பண்ணலாம். இருமுகை மழை படத்துக்கு அந்த காமிக் வந்து ஒரு இன்ஸ்பைர் பண்ணிச்சு. ஸோ ஒரு இன்னொரு 4 படம் பண்ணிவிட்டு ப்ராப்ளி ரொம்ப பொறுமையாக அந்த படத்தை பண்ணணுன்னு ஒரு ஆசை. அதான் எனக்கு சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது இந்த காமிக் கான் ஈவெண்ட்டுங்கிறது. அண்ட் அதில் இத்தனை பேர் இவ்வளோ எக்ஸைட்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் இதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புதுசாக இருந்தது. அண்ட் இதில் நான் அந்த ஒரு காமிக் புக் ஒன்று லான்ச் பண்ண வந்திருந்தேன், அமிர்தராஜ் சார் அவரோடது. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பர் ஹீரோவோட ஒரு கிராஃபிக் நாவல் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் வரதுங்கிறது. முன்னாடி வந்துட்டு இருந்தது, இருமுகை மாயாவி, இந்த மூமுடி வீரன் அதெல்லாம் இருந்தது. பட் அது நான் சின்ன வயசாக இருக்கிற ஸ்டேஜோடு அது முடிஞ்சிருச்சு. அண்ட் லேட்டராக இப்போது அந்த மாதிரி கிராஃபிக் நாவல்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வரது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது இன்னும் கன்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன். இருமுகை மழை படத்துக்கு அந்த காமிக் வந்து ஒரு இன்ஸ்பைர் பண்ணிச்சு. முன்னாடி சின்ன வயசில் படித்தது, பட் லேட்டரான சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது நம்ம ஊருக்கான சூப்பர் ஹீரோவாக ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எழுதும்போது எழுதுனது தான். பட் ஆனால் அதோட பொருட்செலவெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் எனக்கு படம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அந்த படம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால எனக்கு நானே அதை புஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 6வது படம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், 6வது. ஸோ ஒரு இன்னொரு 4 படம் பண்ணிவிட்டு ப்ராப்ளி ரொம்ப பொறுமையாக அந்த படத்தை பண்ணணுன்னு ஒரு ஆசை. உங்களுக்கு பிடிச்ச டிசி கேரக்டர்? ஆப்வியஸாக பேட்மேன். தேங்க்ஸ்ண்ணே. வேறு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இந்த காமிக்லேருந்து பண்ணுற மாதிரி ஐடியாஸ்? இல்லைண்ணே, முதல்ல நம்ம கமிட்மெண்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டா. நன்றிண்ணே. எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிபிள் தானே. பட் அதுக்கான எல்லாமே பாசிபிள் தானே. அதுக்கான நேர காலெல்லாம் அமையணும்ல. அவரோட ஆம்பிஷன் இன்னும் வேற எங்கேயோ இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவரோட கட்சி. இல்லைண்ணா, அது நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இது இந்த காமிக் புக் ஈவெண்ட் அவங்களோட ஈவெண்ட் மட்டுமே பேசுவோம். லியோட்டிக்கு எல்லா பாசிபிலிட்டி இருக்குது. அவர் எப்போ சொன்னாலும் போய் பண்ணலாம். சரி. ஆமாம், நான் எழுதிட்டுருக்கேன். அது கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் 2-3 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங்கே போகும். பட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். நன்றி நன்றி. And Mr. Lokesh will receive it. I will now hand it over to Lokesh. And the first book. எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே நிறைய பேட்டிங்க சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த காமிக் புக்ஸ்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அது எவ்வளோ விருப்பம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து, அதாவது கிராஃபிக் நாவல்ங்கிறது இங்கிலீஷில் புதுசு இல்லை, நிறையா பார்த்துருக்கோம். பட் தமிழுக்கு அதை திருப்பி இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு புக் ஒன்று பார்க்குறது. ஸோ இது கன்னியூ ஆகணும். ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரே கிராஃபிக் நாவல் அப்போ வந்து ராணி காமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இரும்புக்கை மாயாவின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வரும். அண்ட் அதுக்கப்புறம் இல்லை புக், அது காமிக் புக். அது கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். அது இந்த வேலைக்கு வந்திருக்கோம், இதை பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு புக்காக நான் இதை பார்க்குறேன். நான் படிச்சுட்டேன். அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 10 days முன்னாடி அந்த எடிஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த காமிக் புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபிலிம்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ணுறது ஷார்ட் டிவிஷனு. அண்ட் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு காமிக் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸோ அந்த வகையில் அவர் இது மட்டும் இல்லை, இந்த இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு புக்கை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி குயின்ஸ்லாண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா புது முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கீப் டூயிங் திஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் இன் வாட் யூ டூ. தேங்க்யூ ஆல். குழந்தைகளுக்கு வந்து நிறைய தமிழ்ல வந்து இலக்கியம் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு, கதைகள் வருது. அடல்ட்ஸ்க்கு நிறைய கதைகள் இருக்கு, நாவல்ஸ் இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு வந்து நிறைய இலக்கியம் இல்லை தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து அமிர்தராஜ் அவர்களும் விக்டரும் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரியான ஒரு கிராஃபிக் நாவல் ஒன்று பண்ணணும் டீனேஜர்ஸ்க்காக, தமிழ்ல பண்ணலாமான்னு கேட்ட உடனே நான் வந்து கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் அது அப்படி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பா நம்ம பண்ணணும். அதுவும் நம்ம மாணவர்களுக்காக. ஏன்னா அவங்க வந்து ஒரு காமிக்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்ல்டு. சின்ன வயசுல எனக்கு வந்து ஒரு புது வேர்ல்டை ஓப்பன் பண்ணிவிடும். இதுல வந்து அமிர்தராஜ் வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு
யூனிவர்ஸ், ஒரு புது யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்க்குள்ள நடக்கிற ஒரு டார்க்குக்கும் லைட்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர், அந்த போர் பத்தி இந்த ஃபுல்லா ஒரு சூப்பர் ஹீரோ, அந்த சூப்பர் ஹீரோக்குள்ள இருக்கிற டைலமான்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான திங். நான் தமிழ்ல பண்ண ஆரம்பிச்ச உடனே நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா படங்கள்லாம் எழுதும்போது நம்ம இது மாதிரி ஒரு பாகுபலி பண்ணியிருக்கோம், நம்ம இது மாதிரியான படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம என்னன்னாலும் எழுதலாம், எவ்வளவு நாளும் எழுதலாம், அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்கும். ஆனா ஒரு காமிக் புக் எழுதும்போது அந்த ஒரு சின்ன பபிள் மட்டும் தான் இடம் இருக்கும். அந்த பபிள்குள்ள நம்ம எவ்வளவு எழுத முடியும், எவ்வளவு வேர்ட்ஸ் ஃபில் பண்ண முடியும்ட்டு. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச். அந்த காமிக்குள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், பேம் பூம், இது மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணாம தமிழ்ல சவுண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் இந்த கிராஃபிக் நாவலில் ஒன்று. நான் இது நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சௌரவோட அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஸ்டுட் அவுட். ரொம்ப இட் வாஸ் வெரி யூனிக். இந்த வே ஹி பிரசன்டட் தி கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட காஸ்டியூம்ஸ் ஒன்றும் அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் ஜெமி அண்ட் விக்டர், அவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த நான் எழுதி முடிச்ச உடனே அவங்க கூட தான் நான் பவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. அவங்க போட்டுட்டு அவங்க இல்லை இது இன்னும் புரியலையே, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா தமிழை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு கிரியேட்டிவான டீம் இங்கே இருக்கிற டீம் இவங்க கூட சேர்ந்து பண்ணது. இன்னைக்கு வந்து ஒரு சாங் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க, வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இப்போ பார்த்தீங்க. அது இந்த காமிக் புக்காக எழுதின சாங். இந்த சாங் வந்து ஜெராட் ஃபீலிக்ஸ் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு அண்ட் ஷர்மிலி வந்து பாடியிருக்காங்க. இந்த சாங்கோட வீடியோ பண்ணது வந்து அந்த டீமும் இங்கே தான் இருக்காங்க. பா ஸ்டுடியோவோட டீம் அண்ட் பா மியூசிக்கோட டீம் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் இந்த காமிகான். திருப்பி நான் இங்கே நிறைய குழந்தைகள் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய குழந்தைகள் தான் இருக்கீங்க, ஆனால் நல்லா வளர்ந்த குழந்தைகள் இருக்கீங்க. ரொம்ப ஒரு நம்ம சைல்டுஹுட்டை திருப்பி ரீகனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு இடம். நான் உண்மையில இவ்வளோ க்ரௌட் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்ல ஒரு க்ரௌட் இந்த காமிகானுக்கு. காமிகானோட ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும், குவீன்ஸ்லேண்ட் ஸ்டுடியோஸ் டீமுக்கும், எண்ட் வாட்சோட டீம் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி. Bravo, ciao, Anas bro. Chalo. Nada sana. Pindah na. Pindah na. Speed. Coming up next, a session with our international guest, John Lemon Steve. Andro, கொஞ்சம் பின்னாடி வா. Andro, உங்க சீக்கிரம் வாங்க. லெட்ஸ் கோ. Slow. அது பாத்து லெஃப்ட்ல பாருங்க.